இந்தியாவின் இஸ்ரோவானது ஒரு புதிய வகை ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த RLV வகை ராக்கெட்டுக்கு புஷ்பக் அப்படிங்கிற பெயரையும் இஸ்ரோவானது கொடுத்திருக்காங்க. இந்த புஷ்பக் ராக்கெட்டானது மற்ற ராக்கெட்டுகளை போல கிடையாது. பொதுவாக ராக்கெட்னு சொன்னால் அந்த ராக்கெட்டுடைய பணி என்னன்னா, செயற்கைக்கோள்களை தாங்கி கொண்டு போய் அதை விண்வெளியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டுடைய பணியானது முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ராக்கெட்டை ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதனால் நம்ம செயற்கைக்கோள்களை அனுப்பும்போது பார்த்து தான் அனுப்பணும். ஒரு ராக்கெட்டில் 4-5 செயற்கைக்கோள்கள் கூட அனுப்பலாம். ஆனால் அந்த ஒரு ராக்கெட்டை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இதனாலேயே ராக்கெட்டுகளை உருவாக்கக்கூடிய செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்படி ராக்கெட்டுகளை உருவாக்குறதுக்காக இஸ்ரோ நிறைய நேரம் பல நாடுகள் கிட்ட தான் கடன் கேட்கும். இந்த மாதிரி கடன் சுமையை குறைக்கிறதுக்காகவும் தன்னிச்சையா விண்வெளி பயணத்தை மேற்கொள்வதற்காகவும் இந்தியாவின் இஸ்ரோவானது ஒரு புதிய வகை ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் புஷ்பக் எனப்படக்கூடிய இந்த RLV வகை ராக்கெட். இந்த ராக்கெட்டை நீங்க திரும்ப எத்தனை தடவை வேணா பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த ராக்கெட்டை ஒரு செயற்கைக்கோளை வச்சு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ராக்கெட் ஸ்பேஸ்ல இருக்கும்போதே திரும்பவும் அதை பூமிக்கு கொண்டு வந்துட்டு அந்த ராக்கெட்டை மறுபடியும் நீங்க பயன்படுத்தலாம். இதனால ஸ்பேஸ்ல நம்ம பயணிக்கக்கூடிய செலவுகளானது ரொம்பவே குறையும். அதே மாதிரி ராக்கெட்டுகளை தயாரிக்கக்கூடிய செலவுகளானது ரொம்பவே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்காரு. இந்த புஷ்பக் அப்படிங்கிற விமான திட்டத்திற்காக இந்திய அரசு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல செலவு செஞ்சிருக்காங்க. 2035க்குள்ள விண்வெளியில இந்தியாவுக்கான ஒரு விண்வெளி நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரோ மற்றும் நம்மளுடைய பாரத பிரதமரான மோடி அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. அதனால ஸ்பேஸ் பத்தின ஆராய்ச்சிகள்ல அதிகமா இறங்கி இருக்காங்க இஸ்ரோ. இந்த விமானத்தின் புஷ்பக் அப்படிங்கிற பெயர் ராமாயணத்தின் புஷ்பக விமானத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காங்க. இந்த புஷ்பக் விமானத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.